பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் இன்னும் சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குது. இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கலை. இன்னும் இதெல்லாம் முடிஞ்சிருக்கணும், ஆனால் முடியலை. ஏன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமா, அல்லது தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? யோனா 1:3 அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி. ஆண்டவர் எதுக்கு போக சொன்னார்? நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். அவன் தர்சிஸ் பட்டணத்துக்கு போகிறான். அப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாது, அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் நம்ம கீழ்ப்படிவது போல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணும்போது, நன்றாக வேதத்தை நீங்கள் கவனமாக நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அந்த வார்த்தை நமக்கு சொல்லும், நீ இதை பண்ணுற, இதை பண்ணாத. ஏதாவது ஒரு காரியம் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கலாம். நம்மளுடைய கீழ்ப்படியாமை நம் குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகி, எந்நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எந்நேரம் துதிக்கிறோம், எந்நேரமும் சபைக்கு தவறாமல் போகிறோம், எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? 100% கீழ்ப்படுகிறோமா? வசனத்தை கை கொள்ளுகிறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வெள்ளிக்கிழமை நான் சர்ச்சுக்கு போய் உட்காந்துருக்கேன். வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். வந்தவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் குறைப்பேசி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்க யாரும் அவங்க குடும்பத்துக்கு, ஆனால் இப்போ வீட்டில் இருந்து பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சில் உபவாச ஜெபத்துக்கு போகிறேன்னு வந்தவங்க தான். ஆனால் அந்த தேவ சமூகத்தில் இருந்து அது நமக்கு அது தப்புன்னு தோணாது. அது அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டு தான், அவங்க சொன்னதை தான் சொல்கிறாங்க. ஆனாலும் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். இது போல் சின்ன சின்ன குறைகள், நான் மற்றவர்களை பற்றி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறுதலா உண்மையை தான் பேசியிருப்போம், ஆனால் ஆண்டவர் அதை செய்யாதென்றார். மன்னிக்கிற குணம், உண்மையில் அந்த மன்னிப்பு மிக மிக அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னிக்கும். நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னிப்பு இல்லை. இப்படி சின்ன சின்ன காரியங்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது என்னென்னா, தேவன் நம்மளை எந்த காரியத்தில் மனம் திரும்ப சொல்கிறார், எந்த காரியத்தில் நாம் தவறி இருக்கிறோம் என்று நம்மை சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் கவனமாய் கருத்தாய் நாம் தேவ சமூகத்தில்